இங்கே நம்ம பாருங்கள் இன்றைக்கி லக்கி பிளான்ட்டில் வந்து பதியம் எடுக்க போகிறோம். இது லக்கி பிளான்ட் நான் வந்து நர்சரியில் வாங்கினேன்னு சொல்லி நட்டு வச்சு காமிச்சேன் பார்த்தீங்களா. இதில் வந்து மேலே போன அந்த கிளையை கட் பண்ணி நான் தனியாக பதியம் போட்டாச்சு. இப்போ இதுலேயுமே வந்து பதியம் எடுக்கிறதுக்கு எப்படி எடுக்கலான்னு நான் மண்ணுக்குள்ளே இருந்தால் பதியம் இருக்குன்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி பதியம் வர்ற மாதிரி தான் போட்டிருக்கேன். முன்னாடியே நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடணும். முந்தின நாள் வச்சுட்டு நம்ம எடுத்தோம்னாக்கும் இந்த வேர்லாம் டேமேஜ் ஆகாமல் வரும். இந்த கிளைகள்லாம் மண்ணில் படுற மாதிரி அதுக்கு மேலே நம்ம மண்ணை போட்டாலே போதும், பதியம் வந்துடும். பாருங்கள் எத்தனை பதியம் இருக்குன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே பதியம்தான். இதெல்லாம் நம்ம தனித்தனியாக கட் பண்ணி வேறு ஒரு தொட்டியில் நட்டு வைக்கலாம். பாருங்கள், இந்த குட்டியில் கூட பதியம் இருக்குது. திரும்ப அதை நடும்போது இப்போ அந்த பதியத்தை கட் பண்ணி எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதனால் நம்ம அந்த பகுதியை வந்து மண்ணுக்குள்ளே வராத மாதிரி வைக்கணும். அப்படி வச்சோம்னாக்கும் இதான் நமக்கு வந்து இந்த செடியை காப்பாற்ற முடியும். திரும்ப அந்த கட் பண்ணிவிட்டு இந்த இடத்த மண் நிரப்பி வச்சோம்னா வேரில் வந்து அழுகிடும். அதோட 2 நாளைக்கு வந்து இந்த மழை தண்ணியோ எதுவும் படாத இடத்துல நம்ம வந்து மாற்றி வச்சிடணும். இந்த பதியத்தெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பதியத்தெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துருவேங்க. இல்லை ஒரு 4-5 பதியம் இருக்குது. எல்லா கிளையிலையுமே வேர் இருக்குது. எல்லாத்தையுமே தனியாக எடுத்துகிட்டு நான் நட போகிறேங்க. பாருங்கள், இன்றைக்கி மாடி தோட்டத்தில் லக்கி பிளான்ட்டில் பதியம் எப்படி எடுக்கிறேன்னு காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த இதில் கவரில் இருந்த அந்த மண்ணே அப்படியே இருக்குது பாருங்கள். 1 மாதம் கூட இல்லை, நமக்கு பதியம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க.